الرحمن வசனம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம். பக்கம் ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டார்ட்ல போதும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبأي آلاء ربكما تكذبان. போன கிளாஸ் என்ன பால சத்து எடுக்கணும். ரப்பிகுமா துகذிபான் வருது இல்லையே, கஷ்டமா இல்ல இது. ரப்பிகுமா துகذிபான். فبأي آلاء ربكما تكذبان. هذه பெரிய ஹே வரணும். ஹாதிஹி جهنم அதுவும் التي பெரிய ஹே, அதுவும் يكذب பெருசு. بها ஜஹன்ன ஜஹன்ன هذه جهنم التي يكذب بها المجرمون. يكذب يكذب هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم என்ன இது பெரிய பிரச்சனை? இரண்டு ஹேக்கும் வித்தியாசம் வருது இல்லையே. பெரிய ஹேக்கும் சின்ன ஹேக்கும் வித்தியாசம் வரணும். ஓதல வரணுமே. ஓதன எல்லா வாசனத்துலயுமே يطوفون بينها وبين حميم آن. فبأي آلاء ربكما تكذبان. ولمن خاف مقام ربه இன்னும் அதை வானத்துல கேளுங்க. நான் போன கிளாஸ் சொன்னேன். உச்சரிக்கிறதுக்கும் போன கிளாஸ் கூட கேட்டில பாத்தீங்க. நேரா வானத்தை தூக்கணும். ஹாண்டுக்கு தூக்குறது பெல. போன கிளாஸ் என்ன ஹாண்டு தூக்குறது பெலண்டு. ولمن خاف مقام ربه جنتان. فبأي آلاء ربكما تكذبان. ذواتا أفنان. فبأي آلاء ربكما تكذبان. فيهما عينان تجريان. فبأي آلاء ربكما تكذبان. فيهما من كل فاكهة زوجان. فبأي آلاء ربكما تكذبان. متكئين على فرش بطائنها من استبرق. وجنى الجنتين
وجنى الجنتين دان فبأي آلاء ربكما تكذبان فيهن قاصرات الطرف لم يطمثهن إنس قبلهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان كأنهن الياقوت والمرجان فبأي آلاء ربكما تكذبان هل جزاء الإحسان إلا الإحسان فبأي آلاء ربكما تكذبان ومن دونها எப்படி வரும் جنتان எப்படி திருப்பி வாங்க ومن دونهما جنتان இது உனக்கு அப்படியா ஓதின ஏமன் சொல்லுங்க ஓ அப்படித்தான் ஓதினேன்னு சொல்லி அப்படியா ஓதின இல்ல என்ன வித்தியாசம் ரெண்டு முறை ஓதுனதுக்கும் அப்ப ஓதினதுல தூணிஹான்னு எங்க போச்சு தூணி ஹாண்டா நீ எங்க போச்சு அப்ப அது வீட்டுல தூங்கிட்டு சேர் அப்படியா இல்லையா நான் தூக்கம் வைத்துட்டு தெரியா ஜிமுக்கு தூக்கம் வைத்துட்டு ஆகிமெண்டு அப்படி இல்லையா அப்படி இல்லை தானே இல்ல ம் ஓதலாம் திருப்பி ஒரு முறை ஓதவும் ومن دونهما جنتان فبأي آلاء ربكما تكذبان مدهامتان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان نضاختان فبأي آلاء ربكما تكذبان فيهما فاكهة ونخل ورمان فبأي آلاء ربكما تكذبان فيهن خيرات حسان فبأي آلاء ربكما تكذبان حور مقصورات في الخيام فبأي آلاء ربكما تكذبان لم يطمثهن إنس
قبلهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان متكئين على رفرف خضر ரா வல்லிந்து நிப்பாட்டணும். خضر متكئين على رفرف خضر وعبقري حسان திருப்பி இதுக்காம متكئين على رفرف خضر وعبقري حسان فبأي آلاء ربكما تكذبان تبارك اسم ربك ذي الجلال والإكرام என்ன செய்வோம்? திருப்பி சூறா ஓதுமா போதுமா? இந்த சவுண்ட காணும். ஐமன் எவ்வளவு கஷ்டப்பட்டு முடிச்சுக்கிறேன் அப்படியா? அடுத்த சூறாக்கு இந்த மாதிரி பிழைகள் வந்து முக்கப்படாது. இது பிறகு கண்ணும் கருத்துமா ஆயிப்பேன். ஒரு பக்கத்துல 3 பிழை வந்தா அப்படியே பக்கத்தை ஓதுது. எனக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. நல்ல மாஷல்லா அழகா வருது. இப்ப ஒரு பக்கத்தை 3 பக்கத்து 3 பிள்ளைகளை கூட ஒரு பக்கத்துல 3 பிள்ளைகள் எதெல்லாம் பிழை? சட்டம் எழுத்து வேற, திக்கிறது வேற, வேற அவ்வளவுதான் இல்ல. கொஞ்சம் நீங்க உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பிழைங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு போற நீங்க விடப்படாத பிழை. நீ பெரிய ஆளை இப்ப உங்களுக்கு அதையும் காட்டு. அந்த ராவ உச்சரிச்சு ரா உச்சரி அப்படியே ஊண்டா வராது. ரா உச்சரிக்கை வேற. இருங்களை காட்டுறேன் உங்களுக்கு ஸ்கிரீன்லயே அதை காட்டி முடியும். அப்போ உங்களுக்கு அது இது பிறகு செல்லப்படாது. நீங்க அதை செல்லலையே இதை செல்லலைன்னு சொல்லி வரப்படாது. அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு காட்ட போறேன். செகண்ட் சரி போருமா கொஞ்சம் நீங்க வர வந்துடா ஸ்கிரீன் மாறிக்குதா? இல்ல மாறல. மாறலைங்க நீங்க மாறினீங்க நீங்க மாறவில்லை என்கிறீர்கள், மாறிவிட்டது என்கிறீர்கள். எதனை நாங்கள் நம்புவது? மாறல மாறல. மாறவில்லை. கொஞ்சம் நீங்க வர மாறணுமே. நாங்க மத்த பத்தி படிக்கிறோமா? ஐமன்
மத்து ஃபுல்லா படிச்சிட்டீங்களா? மத் என்றால் என்ன, மத்தினுடைய வகைகள் 16 17 வகை எல்லாம் படிச்சாச்சா? மத் அசில், மத் லீன், மத் ஆறுது சுக்கூன், மத் ஐவல் எல்லாம் படிச்சா? எப்படி எல்லாம் படிச்சாச்சானே? ஓன்னு சொன்னீங்க இப்போ. இல்ல அது படிக்கல. மதுரை எழுத்து அது படிக்கல அப்படியா? அது அடையாளம் தான். அது ஓ வந்துட்டா ஸ்கிரீன்? இதெல்லாம் படிச்சாச்சு. ஓ இதெல்லாம் படிச்சாச்சு. இந்த குர்ஆன் நாங்க ஓதுறவெல்லாம் பார்த்துட்டோம். இந்த குர்ஆனை ஏன் நாங்க தெரிவு செஞ்சோம்ங்கிறதுக்கான காரணத்தையும் பார்த்தாச்சு. இந்த குர்ஆன் நாங்க ஓதுற குர்ஆன்ல ஸ்பெஷல் விஷயங்கள் என்னன்றதெல்லாம் படிச்சிட்டீங்க. ஓதுற குர்ஆன்ல ஸ்பெஷல் எல்லாம் படிச்சிட்டீங்க. நீங்க குர்ஆனை ஓதுற நேரத்துல உங்கள்கிட்ட முஸ்கப் ஒண்டிக்குது, அதை பார்த்து ஓதுறீங்க. இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, பார்த்து கொண்டு வாரீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. ஸ்க்ரீன்ல இது போற வாசி கொள்ளையிலும். எங்கள் கிளாஸ்ல குர்ஆன் ஓதி ஸ்டார்ட் பண்ண போகல எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அது சொல்லிக்கிறோம். இதுல எப்படி நாங்க உங்களுக்கு திருத்துறோம்? பெஸ்ட்டுக்கு முழு வசனமா நீங்க திருத்துறீங்க, குறிப்பிட்ட இடத்த சொல்லித்தாரோம், திருப்பி அதை ஓதுறீங்க, திருப்பியும் திருத்துறீங்க, திருப்பி அந்த பிழைய திருப்பியும் திருத்துறீங்க, அதுக்கு முன்னுக்கு உள்ள வசனத்தை திருப்தி அளிக்காத போது திருப்பி அந்த வசனத்தை ஓதி ஓதி பழகிறீங்க. இது தெரியுமா உங்களுக்கு? பக்கம் ஒன்றுல 3 பிழை விட முடியும், 3வது பிழைக்கு அதிகமாயினா பக்கத்தை சூறாவை திருப்பி ஓதணுங்கிறது. சரி, இதான் விஷயம் உண்டு. ஒன்று எழுத்தினுடைய உச்சரிப்பு வடிவம் கவனம். அப்படின்னா என்ன? அது வானத்தை நோக்கி ஓதுறதா கீழ் நோக்கி ஓதுறதா என்னெல்லாம் வரும். எழுத்தினது தன்மை, வல்லினம் மெல்லினம், சட்டப்பகுதி, படிச்ச விஷயம் எல்லாம் பார்க்கணும். வசனத்தின் இடையில திக்குதறது குழம்புறது, நீட்டுதல் உண்ணா போன்றவற்றி நேர அளவு. என்ன அப்படின்னா ஒரு இடத்துல உண்ணாவுக்கு 10 செகண்ட் கொடுத்துட்டு அடுத்ததுல 1 செகண்டோட ஓடப்படாது. எனக்கு எப்படி நிறுத்துறது, நிப்பாட்டுற மெத்தட் எப்படி? இந்த ஆறும் சரியா வரலண்டா என்ன நடக்கும்? அது பிழையாக இல்ல கருதப்படும். இல்லைனா விஷயம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூறாவை இந்த மெத்தட்ல ஓதி அனுப்பணுமா? இந்த ஓதி ரெடி ஆயிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.